भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. மாஸ்டர் வணக்கம் சார். ஒரு சந்தேகம், இந்த சன்னியாசி துறவி ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க மாஸ்டர்? வணக்கம் சாமி, நல்லா இருக்கியா? உடம்பு பொருளாலே நல்லா இருக்கா? சந்நியாசம் துறவு ரெண்டும் ஒன்றா, ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்க நீ. துறவு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சொல். தமிழில் வந்த தமிழில் இருக்க ஒரு சொல் தான் துறவு. துறத்தல் அப்படின்னு அர்த்தம், துற அப்படின்னு அர்த்தம், விற்று அப்படின்னு அர்த்தம். எதை விற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பற்றை விட்டு விடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம பொருள்கள் மேலே வச்சுருக்கிற பற்று, உறவுகள் மேலே வச்சுருக்கிற பற்று, இந்த பற்றெல்லாம் விற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது நாலு நிலை இருக்குது அந்த இதில். அது 4வது நிலையில் துறவு கொண்டு போயிடுறது. உறவுகள் பற்று எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை தேடி துறந்து போகிறது, அது வந்து துறவி. சந்நியாசம், சன்னியாசி அப்படின்னா என்னென்னு கேட்டால் அது வந்து வடமொழி சொல், நார்த் இந்தியா சொல். சத்து அப்படின்னாக்க இறைவன் அப்படின்னு அர்த்தம். நியாசம் அப்படின்னாக்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட முழு கவனத்தையும் இறைவன் மேலேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது உலகப் பொருள்கள்லாம் வேண்டான்னு சொல்லி நீக்கிட்டு முழு இந்த உலகத்தில் இருக்க எந்த பொருளும் சரி நமக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, அது நம்மளது கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு உறவு. அங்கே மேலே இதில் என்ன சொல்லுதுன்னா, துறவுல பார்த்திங்கன்னா உறவாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும், அது மேலே பற்று, அது மேலே ஆசை இருக்க முடியாது, அதெல்லாம் திறந்துட்டு போகிறது, விட்டுட்டு போகிறது துறவுறம். இது எதுவுமே நம்மளது கிடையாது அப்படிங்கிறதுல இறைவன் மேலே முழு கவனத்தை வைக்கிறது, அந்த வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சுக்கிறது. பற்று விடுன்னு சொல்கிறது துறவு. உரிமையே கொண்டாடாத எதையுமே அப்படின்னு சொல்கிறது சந்நியாசம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். துறவிங்கிறதும் சன்னியாசிங்கிறதும் ஒன்று தான். தொடர்ந்து இறைவன் நோக்கி பயணப்படுறாங்க. அதுக்காக இறைவன் நோக்கி பயணப்படணுன்னா நம்ம பற்றை விட்டாகணும், பொருள்கள் மேலே உறவு மேலே பற்றை விட்டாகணும். அதனால் அது திறந்துட்டு போகிறது, விட்டுட்டு போகிறது துறவு. எல்லாமே இறைவனாக பார்க்குறது நம்ம சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறது. இது தமிழ் மொழி சொல், அது வடமொழி சொல். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ